நான் எப்போதும் ஆப்பத்துக்கு இப்படிதாங்க மாவு அரைக்கிறது. பச்சரிசியும், புழுங்கல் அரிசியும் ஈக்குவல் ரேஷியோல எடுத்துக்கிறதுங்க. அது கூட 3 ஸ்பூன் உளுந்து, ஒரு 5, 6 வெந்தயத்த ஒரு 4, 5 மணி நேரம் நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருதுங்க. இப்ப நல்லா ஊறினதுக்கு அப்புறமா, 1/2 மூடி தேங்காவ நான் கத்தியில தாங்க எடுத்தேன். அதனால அரைச்சுட்டு, அதோட இந்த ஊற வச்ச அரிசியெல்லாம் சேர்த்துட்டு, நல்லா அரைச்சிடலாங்க. எந்த அளவுக்கு நைஸா அரைக்க முடியுமோ, அந்த அளவுக்கு நைஸா நான் மிக்ஸி ஜார்லயே அரைச்சுட்டேன். உப்பு தேவையான அளவு சேர்த்து, இந்த மாரி கடகடன்னு இருக்கிற மாதிரி கலந்து ஓவர் நைட் வச்சிடலாங்க. இது காலையில எந்திரிச்சு பார்க்கும்போது, உங்களுக்கு கொஞ்சம் திக்கா இருந்ததுன்னா, நல்லா ஓரளவு பொங்கி வந்துருச்சு பாருங்க. இந்த கிளைமேட்டுக்கு இவ்வளோ தாங்க பொங்கி வரும். காலையில மாவு திக்கா இருந்ததுன்னா, கொஞ்சம் தண்ணி சேர்த்து, கொஞ்சம் கடகடன்னு இந்த மாதிரி ஆப்பச்சட்டியில ஊத்தி சுத்தி விடுற அளவுக்கு கலந்துக்குங்க. இப்ப ஆப்பசட்டியில இந்த மாரி சுத்தி விட்டுட்டு 2 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லயே விட்டுட்டு, அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க. எடுக்கும்போதும் அப்படிதான் 2 நிமிஷம் அப்படியே ஓப்பன்ல விட்டு, அப்புறமா எடுங்க. அப்பதான் கிரிஸ்பியா இந்த மாரியே ஹோல்ஸோட ஆப்பம் சூப்பரா இருக்கும். இதோட நான் கடலைக்கறி தாங்க சர்வ் பண்ணேன். இந்த கடலைக்கறியும், ஆப்பமும் டேஸ்ட் உங்கள கேரளாவுக்கே கூட்டிட்டு போயிரும்.